மருத்துவமனையில் பணிபுரியும் நாங்கள் எப்பொழுதும் உலகின் மறைக்கப்பட்ட பக்கத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு நோயாளியும் தனக்கென ஒரு தனிப்பட்ட கதையை கொண்டு வருகிறார். ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் வரும் உயர்வுகளும் தாழ்வுகளும் அவர்களை வித்தியாசமான முடிவுகள் எடுக்க வைக்கின்றன. மருத்துவமனையில் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனின் மதிப்பும் மனிதத்துவத்தின் உண்மையான முகமும் தெரியும். சிலர் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களின் மரணம் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு ஆழ்ந்த துக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் பிரிந்த செய்தியை கேட்டு அவர்களின் உறவினர்கள் புலம்பி அழுகிறார்கள். ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், சில மரணங்களில் இறந்தவரை வீட்டுக்கு எடுத்துச் செல்வது கூட அவரது குடும்பத்தினருக்கு ஒரு சுமையாக தோன்றுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட விதி உண்டு. மருத்துவமனையின் சூழல் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தது. மனிதனுக்கு எத்தனை முகங்கள் உள்ளன என்பதை, இந்த உலகம் எவ்வளவு வேறுபட்ட முகமூடிகளை அணிந்து கொண்டு வாழ்கிறது என்பதை. பணம் எப்பொழுதும் மரணத்தை தடுக்க முடியாது. வறுமை எப்பொழுதும் மரணத்திற்கு காரணமாகாது. ஏனென்றால் சில நேரங்களில் பசியும் தாகமும் உள்ளவர்களும் நோய்களுடன் போராடி உயிர் பிழைக்கிறார்கள். ஆனால் ஆரோக்கியமானவர்கள் கூட திடீரென உயிர் துறக்கிறார்கள். பணக்காரர்கள் சிறிய நோயிலும் இறந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு முறை மருத்துவமனையில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்னுடைய பெயர் பிரியதர்ஷினி, பிரியா என்று அழைப்பார்கள். நான் பிரபல மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகிறேன். நான் பணிக்கு சேர்ந்து சில நாட்கள் தான் ஆகிறது. ஒரு நாள் மாலை மருத்துவமனைக்கு ஒரு வயதானவர் கொண்டு வரப்பட்டார். அவரின் நிலைமை மிகவும் மோசமடைந்து உயிருக்கே போராடி கொண்டிருந்தார். அவரை கண்டதும் எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் எப்படி இந்த நிலையில் வந்தார் என்பதை பற்றி உண்மை சில நிமிடங்களுக்கு பிறகு தெரிய வந்தது. அந்த உண்மையை அறிந்ததும் எனது உடல் முழுவதும் புல்லரித்தது. சிஸ்டர் பிரியா, டாக்டர் ராகவன் உங்களை அழைக்கிறார். ஒரு வயதான நபர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் என்று ஒரு வார்டு பாய் என்னிடம் கூறினார். அந்த நாள் மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான நாள். நான் உடனே எனது வேலைகளை நிறுத்திவிட்டு டாக்டர் ராகவன் அறைக்கு ஓடினேன். நான் சமீபத்தில் தான் அந்த மருத்துவமனையில் ஒரு சாதாரண நர்ஸாக சேர்ந்திருந்தேன். எனக்கு அதிக அனுபவமோ வயதோ இல்லை. எனது தந்தையின் நண்பரின் உதவியால் டாக்டர் ராகவனின் கீழ் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. டாக்டர் ராகவன் ஒரு நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவர். அவரது அனுபவத்தையும் தன்னலமற்ற சேவையையும் பார்த்து நான் என்னை ஒன்றுமே இல்லை என்று நினைத்துக் கொள்வேன். நானும் திறமையானவள்தான். எனது கனவு ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதுதான். ஆனால் சூழ்நிலைகள் என்னை நர்சிங் படிக்க வைத்தன. நான் டாக்டர் ராகவனின் அறைக்குள் நுழைந்ததும் அவர் என்னை ஒரு குறிப்பிட்ட அறைக்குச் சென்று, வந்திருக்கும் முதியவருக்கு தேவைப்படும் சிகிச்சையை அளித்து கொண்டு இருங்கள். உங்களுடன் டாக்டர் வசந்த் இருப்பார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளது. அதை முடித்துவிட்டு வந்து பார்க்கிறேன் என்றார். நானும் அவரிடம் சரி என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் இருக்கும் அறைக்குச் சென்றேன். அந்த அறையில் முதியவர் படுக்கையில் படுத்திருந்தார். அவரின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவரை சுற்றியிருந்த மருத்துவர்கள் அவருக்கு உதவ முயற்சி செய்து கொண்டிருந்தனர். நான் அந்த வயதானவரை பார்த்ததும் எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அவரின் முகம் வெளிறியிருந்தது. மேலும் அவரது உடல் முழுவதும் வியர்வை நீரால் நனைந்திருந்தது. டாக்டர் வசந்த் என்னை பார்த்து, பிரியா, இவருக்கு உடனடியாக உதவ வேண்டும். இவரது நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்று கூறினார். நானும் உடனே எனது வேலையை தொடங்கினேன். அந்த வயதானவருக்கு உதவுவதற்காக நான் எனது முழு முயற்சியையும் செலுத்தினேன். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த வயதானவரின் நிலை சற்று சீரானது. டாக்டர் வசந்த் என்னை பார்த்து, பிரியா, நீங்கள் இன்று நல்ல வேலை செய்தீர்கள். இன்று மிகவும் முக்கியமான பணியை செய்தீர்கள் என்று கூறினார். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஒரு சில நாட்களிலேயே இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்ததற்காக நான் டாக்டர் வசந்திற்கு நன்றி கூறினேன். நானும் வெளியே வர அரைவாசலில் ஒரு அழகான இளம்பெண் அமர்ந்திருந்தாள். அவள் மிகவும் விசித்திரமான உடையை அணிந்திருந்தாள். அவளது உடை மிகவும் மெல்லியதாகவும் இறுக்கமாகவும் இருந்தது. அதனால் அவள் உடல் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவள் அதை பற்றி எந்தவிதமான உணர்வும் இல்லாதவளாக இருந்தாள். அவளது அழகான முகத்தில் துயரமும் வருத்தமும் தெரிந்தன. எங்களுடன் இருந்த மற்றொரு டாக்டர் என்னிடம், அந்த இளம்பெண் இந்த நோயாளியுடன் வந்தவள். அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கின்றாள். அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை என்று கூறினார். நான் அவளது நிலைக்கு வருத்தப்பட்டேன். ஆனால் அவள் இவ்வளவு விசித்திரமான உடையில் மருத்துவமனைக்கு வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். அவளது நிலை புரிந்தாலும் அவள் தனது உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன்.
ஆனால் அதை அவளிடம் சொல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டே நிற்க, அப்பொழுது டாக்டர் அசோக் தனது வேலைகளை முடித்துவிட்டு நோயாளியை காண்பதற்காக முதியவரின் அறைக்குள் வந்தார். நானும் டாக்டர் ராகவனின் பின்னால் அந்த அறைக்குள் நுழைந்தேன். நாங்கள் அறைக்குள் நுழைந்ததும் 2 டாக்டர்களும் எனக்கு முன்னால் சென்று நோயாளரின் அருகில் சென்றார்கள். டாக்டர் ராகவன் நோயாளியை பார்த்ததும் ஒரு கணம் தயங்கினார். நான் டாக்டர் ராகவனின் முகத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவரது முகத்தில் திடீரென மாற்றம் ஏற்பட்டதை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். நான் நோயாளரை பார்த்ததும் எனது கண்கள் வியப்பால் விரிந்தன. எனது முகம் சிவந்து விட்டது. மற்ற டாக்டர் என்னிடம் பதட்டமடைந்து, சிஸ்டர் பிரியா, நீங்கள் சிறிது நேரம் வெளியே செல்லுங்கள், தேவைப்பட்டால் உங்களை அழைத்துக் கொள்கிறோம் என்று கூறினார். நானும் தலையை அசைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. அந்த மனிதருக்கு திடீரென்று என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஏன் இந்த நிலைக்கு வந்தார் என்று யோசித்துக் கொண்டே வெளியே வர, அங்கே அவருடன் வந்த அந்த இளம்பெண் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தது. நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த இளம்பெண்ணை அணுகி அவளுக்கு ஆறுதல் கூறினேன். பிறகு ஆர்வத்துடன் கேட்டேன், இந்த நோயாளர் யார்? அவருக்கு என்ன நடந்தது என்று. அவள் திடீரென என்னை பார்த்தாள். பிறகு அவள் கூறியதைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் வாயடைத்து அந்த அழகான இளம்பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் என்னிடம், நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலிக்கின்றோம், விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளோம் என்றாள். நான் நினைத்தேன், அவள் அந்த வயதானவரின் இளம் மனைவியாக இருப்பாள் என்று. ஆனால் அவள் அந்த வயதானவருடன் கள்ள தொடர்பில் இருப்பதாக கூறினாள். அவள் அதை காதல் என்று அழைத்தாள். நமது சமூகத்தில் திருமணத்திற்கு முன்பே கள்ள உறவுகள் மிகவும் பொதுவாகிவிட்டன, அவள் தொடர்ந்து கூறினாள். நாங்கள் இருவரும் ஒன்றாக தனிமையில் இருந்தோம். திடீரென இந்த மனிதருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் முற்றிலும் உணர்விழந்து விட்டார். நான் அவரை எழுப்புவதற்கு முயற்சி செய்தேன், ஆனால் அவர் அசையவே இல்லை. நான் பல முயற்சிகள் செய்தேன், ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவருக்கு எந்த நோயும் இல்லை. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பயத்தில்தான் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். நான் பயந்து விட்டேன் என்றாள். அவள் கூறியதைக் கேட்டு எனக்கு புரிந்தது, அந்த மனிதர் உறவில் ஈடுபட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார் என்று. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அறையை திறந்து என்னை மட்டும் தனியாக அழைத்தார் டாக்டர் வசந்த். நான் அறைவாசலுக்கு சென்றேன். அவர் என்னிடம் கூறிய விஷயம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த பெரியவர் இறந்துவிட்டார். இதை அவருடன் வந்த அந்த இளம் பெண்ணிடம் சொல்லிவிடுங்கள் என்று கூறினார். நான் உடனே அந்த இளம் பெண்ணை பார்த்தேன். அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த செய்தியை எப்படி சொல்வது என்று எனக்கு பயமாக இருந்தது. நான் இன்னும் அனுபவமில்லாத நர்ஸ். ஒரு நோயாளியின் மரண செய்தியை அவரது குடும்பத்தினரிடம் சொல்லும் தைரியம் எனக்கு இன்னும் வரவில்லை. அந்த இளம்பெண்ணின் அழுகுரல் என் மனதை அலைகழித்தது. டாக்டர் வசந்த் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அவர் ஒரு குழப்பத்தில் இருப்பதாக தோன்றியது. இந்த நிலையில் டாக்டர் ராகவன் வெளியே வந்தார். அவர் தனது கடுமையான குரலில் அந்த இளம் பெண்ணிடம், இந்த மனிதர் 2 மணி நேரத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். இவரை மருத்துவமனைக்கு கொண்டுவதற்கு முன்பே இவர் உயிர் பிரிந்து விட்டது என்று கூறினார். இதை கேட்டதும் அந்த இளம் பெண் கோபத்தில் கொதித்தெழுந்தாள். அவள் எங்களை பார்த்து, இது சாத்தியமில்லை, அவர் நன்றாகவே இருந்தார், யாரோ அவரை கொன்றிருக்கின்றார்கள் என்று கத்தினாள். அவள் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒருவர் எப்படி திடீரென்று இறக்க முடியும்? அவருக்கு எந்த நோயும் இல்லாமல் இருந்தார், இது சாத்தியமில்லை என்று அவள் கூறினாள். டாக்டர் வசந்தும் அவளை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். அந்த மனிதரின் இதயம் திடீரென நின்று விட்டது, அதனால்தான் அவர் இறந்து விட்டார் என்று அவர் கூறினார். ஆனால் இதற்கு முன்பு டாக்டர்கள் என்னிடம் மரணத்திற்கு எந்த காரணமும் கூறவில்லை என்பதை நான் நினைவில் வைத்திருந்தேன். அந்த இளம்பெண் துக்கத்தில் மூழ்கி, அவர் மிகவும் மகிழ்ச்சியாக என்னுடன் இருந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரது இதயம் திடீரென எப்படி நின்றுவிடும் என்று அழுது கொண்டே கேட்டாள். அதனால் எனக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. அந்த மனிதருக்கு ஏதோ நஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் அந்த அறைக்குள் சென்று அந்த வயதானவரை பார்க்கவில்லை. நான் டாக்டர்களின் வார்த்தைகளை நம்பியிருந்தேன். ஆனால் அந்த இளம்பெண்ணின் கேள்விகள் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தின. டாக்டர் வசந்த் குழப்பத்தில் இருந்தார். அவர் முழுமையான பதில்களை கொடுக்கவில்லை. டாக்டர் ராகவன் மௌனமாக நின்று கொண்டிருந்தார். இந்த நிலை அந்த இளம்பெண்ணின் சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது. திடீரென அவள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தாள். நான் இந்த வயதானவரின் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று அவள் கூறினாள்.
நானும் ஆச்சரியமடைந்தேன். அந்த இளம்பெண்ணுக்கு அந்த வயதானவருடன் எந்த சட்டபூர்வமான உறவும் இல்லை. அவள் எந்த அதிகாரத்தில் போஸ்ட்மார்டம் கோரிக்கை முன்வைக்கிறாள் என்று. நான் அவளிடம், உங்களுக்கு இவருடன் எந்த சட்டபூர்வமான உறவும் இல்லை. நீங்கள் போஸ்ட்மார்டம் கோர முடியாது என்று கூறினேன். அதை கேட்டதும் அவள் கோபத்தில் கொதித்தெழுந்தாள். எனக்கு உரிமை இல்லையா? நாங்கள் ஒரு வருடமாக ஒன்றாக இருக்கின்றோம். நாங்கள் திருமணம் செய்து கொள்ள உள்ளோம் என்று கூறினாள். அவள் தனது கோரிக்கையில் உறுதியாக இருந்தாள். அவள் நம்பிக்கையுடன் கூறினாள். அவரது முதல் மனைவி அவரை கொன்றிருக்கின்றாள். அவர் மீண்டும் என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க அவள் இதை செய்திருக்கின்றாள் என்றாள். டாக்டர் ராகவன் திடீரென்று முடிவெடுத்தார். சரி, நாங்கள் போஸ்ட்மார்டம் செய்கிறோம். எல்லாம் தெளிவாகிவிடும் என்றார். போஸ்ட்மார்ட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. அந்த இளம்பெண்ணிடம் சில தேவையான ஆவணங்களில் கையெழுத்து வாங்கினார். நான் அந்த மருத்துவமனையில் சேர்ந்த பின்னர் எனக்கு இதுவே முதல் போஸ்ட்மார்டம். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. போஸ்ட்மார்டம் என்பது எளிதான செயல் அல்ல. டாக்டர் ராகவனின் முகபாவனைகளும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் கோபத்தில் இருப்பதாக தோன்றியது. அவர் எப்பொழுதும் அமைதியாக இருப்பவர். ஆனால் இன்று அவர் மிகவும் கோபத்தில் இருந்தார். நான் ஒரு சாதாரண நர்ஸ். எனக்கு எதுவும் கேட்கும் உரிமை இல்லை. ஆனால் இந்த நிலை எனக்கு சரியாக தோன்றவில்லை. அந்த இளம்பெண் அந்த வயதானவரின் மனைவி கூட இல்லை. அவள் அவரது காதலி மட்டுமே. மருத்துவமனையின் விதிகளின்படி குடும்பத்தினர் அனுமதி இல்லாமல் போஸ்ட்மார்டம் செய்ய முடியாது. நான் இந்த விதியை நன்கு அறிந்திருந்தேன். ஆனால் டாக்டர் ராகவன் ஏன் அந்த இளம்பெண்ணின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்? என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. டாக்டர்கள் ஏதோ மறைக்க முயற்சிக்கின்றார்கள் என்று எனக்கு தோன்றியது. அந்த வயதானவரின் குடும்பத்தினர் இன்னும் அவரது மரணத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை. இதற்கிடையில் போஸ்ட்மார்ட்டத்திற்கான ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. அந்த இளம்பெண் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் மிகவும் சோர்வடைந்து போனாள். நான் அவளிடம் அமைதியாக இருக்கும்படி கூறினேன். அவள் ஒரு வித்தியாசமான தொனியில், இந்த வயதானவரின் மரணத்தால் எனக்கு எந்த துக்கமும் இல்லை. நான் என் வாழ்க்கையை நினைத்து அழுகிறேன் என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியன. அவள் தொடர்ந்து, இந்த வயதானவரின் பணத்தை பார்த்து என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நான் என் மானத்தையும் என் வாழ்க்கையையும் அவரிடம் ஒப்படைத்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அவள் தனது உடலின் காயத்தை காட்டிக்கொண்டே, இந்த வயதானவர் தனது இறுதி நிமிடம் வரை என்னை பயன்படுத்தி கொண்டார். இப்பொழுதும் செத்தும் போய்விட்டார் என்று கூறினாள். நான் மிரண்டு போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் வலியுடன் சிரித்துக்கொண்டே, நான் ஒரு பணக்கார பெண் அல்ல. நான் வறுமையில் சிக்கிய ஒரு பெண். என் அழகையும் என் இளமையும் இந்த வயதானவருக்காக வீணடித்தேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார். அவர் என்னிடம் கூறியது எல்லாமே பொய். என் குடும்பத்திற்காக இதை செய்தேன். ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று கூறினாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூற முயன்றேன். ஆனால் அவளது வார்த்தைகள் என்னை மிகவும் பாதித்தன. அவள் வறுமையில் இருக்கும் பெண். அவள் தனது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இந்த வயதானவரை நம்பியிருந்தாள். ஆனால் அவர் அவளை ஏமாற்றிவிட்டார். இப்பொழுது அவள் தனது வாழ்க்கையை பற்றி வருந்து கொண்டிருந்தாள். அந்த இளம்பெண்ணின் கதை என்னை மிகவும் பாதித்தது. நானும் அவளுக்கு ஆறுதல் கூற முடியாமல் போஸ்ட்மார்டம் அறைக்குள் சென்றேன். அங்கே அந்த வயதானவர் படுத்திருந்தார். அவரை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன். காரணம், அவர் இன்னும் இறக்கவில்லை. அவர் இன்னும் உயிருடன் இருந்தார். அவரது உடல் இன்னும் சூடாக இருந்தது. மேலும் அவருக்கு சுவாசம் சென்று கொண்டிருந்தது. நான் அதிர்ச்சியடைந்தேன். டாக்டர்கள் ஏன் அந்த இளம்பெண்ணிடம் பொய் சொன்னார்கள் என்று. அவரை வெண்டிலேட்டரில் வைத்திருந்தார்கள். இறந்தவர்களை வெண்டிலேட்டரில் வைப்பதில்லை. நான் உடனே டாக்டர் ராகவனிடம் சென்று, இந்த மனிதர் இறக்கவில்லை. இவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். நீங்கள் ஏன் அந்த பெண்ணிடம் பொய் சொன்னீர்கள் என்று கேட்டேன். உடனிருந்த டாக்டர் வசந்த் என்னை ஒரு பக்கமாக இழுத்துச் சென்றார். பிரியா, நீ இதில் தலையிடாதே. உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மனிதர் இறந்து விட்டார் என்று நாங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டோம். இதை பற்றி நீ எந்த விவாதமும் இருக்கக்கூடாது என்று சற்று கோபமாகவே கூறினார். நான் அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. டாக்டர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று. நான் என் வேலையை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் வாயை மூடிக்கொண்டேன். போஸ்ட்மார்ட்டம் அறைக்குள் சென்றதும் அந்த இளம்பெண் வெளியே அழுது கொண்டிருந்தாள். அவள் குறிப்பிட்ட முதல் மனைவி மற்றும் குழந்தைகள் எவரும் அங்கு இல்லை. நான் அந்த வயதானவரை பார்த்தேன். அவர் இன்னும் உயிருடன் இருந்தார். அவர் வெண்டிலேட்டரில் இருந்தார். அவரது மூச்சும் சீராக இருந்தது.
டாக்டர் ராகவன் மற்றும் டாக்டர் வசந்த் இருவரும் அந்த வயதானவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அவர் இறக்கவில்லை என்பது தெரியும். ஆனால் அவர்கள் வெளியே ஏன் அந்த இளம்பெண்ணிடம் பொய் சொன்னார்கள்? நான் மிகவும் குழப்பமடைந்தேன். டாக்டர்கள் ஒருவருக்கொருவர் சைகைகள் மூலம் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு எதுவும் புரியவில்லை. டாக்டர் ராகவன் அந்த வயதானவரை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தார். ஒரு கணம் அந்த வயதானவரை வெறுப்பதாக தோன்றியது. ஆனால் ஒரு டாக்டர் தனது தனிப்பட்ட உணர்வுகளை மருத்துவத்தில் கலக்கக்கூடாது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன். நான் ஒரு சாதாரண நர்ஸ். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த நிலை என்னை மிகவும் பாதித்தது. டாக்டர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்கள் எதை மறைக்க முயற்சிக்கின்றார்கள்? இந்த கேள்விகள் என் மனதில் தொடர்ந்து உறுத்தி கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் டாக்டர் ராகவன் அந்த வயதானவரை வெண்டிலேட்டரில் இருந்து நீக்கத் தொடங்கினார். அப்பொழுது அந்த மனிதரின் உடலில் சிறிய அசைவு ஏற்பட்டது. நான் அதிர்ச்சியில் கத்தினேன். அவர் இறக்கவில்லை, அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று. எனது குரலை கேட்ட டாக்டர் ராகவன் கோபத்துடன் என்னை அமைதிப்படுத்தினார். நான் மௌனமாக அந்த வயதானவரை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த விசித்திரமான சூழ்நிலைகள் என்னை மிகவும் பாதித்தன. நான் இயல்பாக மென்மையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட குணம் கொண்டவள். ஆனால் இந்த டாக்டர்களின் செயல்கள் என்னை முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. அந்த வயதானவர் எவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் அவருக்கு வேண்டுமென்றே சிகிச்சையை மறுப்பது ஒரு கொடுமை. அது மட்டுமல்லாது அவரை கொல்ல நினைப்பது அதைவிட கொடுமை. பிறகு என்னை போஸ்ட்மார்ட்டம் அறையிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். டாக்டர் ராகவன், டாக்டர் வசந்தும் தொடர்ந்து தனது பணிகளை செய்ய தொடங்கினர். போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு டாக்டர் ராகவன் அந்த வயதானவரின் உடலை அந்த இளம்பெண்ணிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த இளம்பெண்ணுக்கு ஒரு அறிக்கையையும் காட்டினார். அந்த அறிக்கையில் இந்த வயதானவரின் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இயற்கையாகவே இறந்துவிட்டார். அவரது இதயம் திடீரென நின்றுவிட்டதால் மரணமடைந்து விட்டார். அவருக்கு ஹார்ட் அட்டாக். மேலும் அவருக்கு எந்த வகையான விஷமும் கொடுக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை பார்த்ததும் அந்த இளம்பெண் மிரண்டு போனாள். சிறிது நேரம் அந்த அறிக்கையை பார்த்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். பின்பு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. என்னால் இந்த முதியவரின் பிணத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. உங்களால் முடிந்தால் நீங்களே அடக்கம் செய்து விடுங்கள், அல்லது அவரது முதல் மனைவியிடம் கூட பிணத்தை ஒப்படைத்து விடுங்கள். எனக்கும் இந்த முதியவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னால் இதற்கு மேலும் இங்கு இருக்க முடியாது என கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். டாக்டர் ராகவனும் டாக்டர் வசந்தும் அவளை தடுப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. அவள் அங்கிருந்து சென்றதை இருவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். நான் டாக்டர் வசந்திடம் இந்த வயதானவரின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த விளம்பெண்ணுக்கு அவருடன் எந்த உறவும் இல்லை. அவரது முதல் மனைவி மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கே அவரது உடலின் மீது உரிமை உள்ளது என்று கூறினேன். டாக்டர் வசந்த் என்னை பார்த்து, அந்த வயதானவரின் குடும்பத்திற்கு நாங்கள் ஏற்கனவே தகவல் தெரிவித்து விட்டோம். ஆனால் அவர்கள் இந்த மனிதரின் உடலை ஏற்க மறுத்துவிட்டார்கள் என்று கூறினார். பெரியவர் இரண்டாவது திருமணம் செய்ய முற்பட்டதால் அவர் மீது கோபம் கொண்டு அவரிடம் சில ஆண்டுகளாக பேசுவதையே நிறுத்திவிட்டனர். அது மட்டுமல்லாது அவரின் உடலை ஆராய்ச்சிக்காக மருத்துவமனைக்கு தானமாக வழங்கிவிட்டனர் என்றார். இந்த விஷயம் எனக்கு புதிதல்ல. இளம்பிள்ளைகள் தங்கள் தந்தையின் இரண்டாவது திருமணத்தை மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தில் இருப்பது எனக்கு பழக்கமானது. எனது சொந்த அனுபவத்திலும் இதை போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. எனது தந்தையின் முதல் மனைவி மற்றும் அவரது குழந்தைகள் என்னையும் மற்றும் எனது தாயாரையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தந்தை இரண்டாம் தரமாக என் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் என் தந்தையிடமும் கோபமாகவே இருந்தார்கள். என் தந்தை இறந்த பிறகு அவர்கள் தங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தினர். என் தந்தையின் சொத்தில் எனக்கு எந்த பங்கும் கொடுக்காமல் அனைத்தையும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் நியாயமற்ற முறையில் என்னிடம் நடந்து கொண்டார்கள். இதை பற்றி என் மாமா மற்றும் குடும்பத்தினர் பலமுறை எனக்கு ஆலோசனை கூறியுள்ளனர். அவர்கள் கூறியது, நீங்கள் உங்கள் பெரியம்மா மற்றும் அவரது குழந்தைகளுக்கு எதிராக வளர்க்க தொடர்ந்தால் உங்களுக்குரிய பங்கை பெறலாம் என்று. நான் சட்டப்படி என் தந்தையின் சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளவள். ஆனால் என் தாய் மற்றும் நான் அதை செய்ய விரும்பவில்லை. என் தந்தையின் வாழ்க்கையில் ஒரு இளவரசியாக வாழ்ந்த நான் இன்று ஒரு சாதாரண நர்ஸாக மருத்துவமனைகளில் சுற்றித் திரிகிறேன்.
இது எனக்கு பெரிய வேதனையாக இருந்தது. ஆனால் இந்த வெறுப்பை மற்றும் கோபத்தின் மத்தியிலும் என் தந்தையின் மரணத்தில் என் பெரியம்மா மற்றும் அவரது குழந்தைகள் வெறுப்புடன் இருந்தார்கள். தந்தையின் இரண்டாவது திருமணத்தை நினைத்து இவ்வளவு கோபமாக இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர்கள் அவரது இறுதிச் சடங்குகளில் கூட பங்கெடுக்க மறுத்துவிட்டார்கள். நானும் அம்மாவும் சேர்ந்துதான் அவரின் இறுதிச் சடங்கை நடத்தி முடித்தோம். என் மனதில் டாக்டர் ராகவனின் மதிப்பு மிகவும் உயர்ந்து இருந்தது. ஆனால் அந்த நாள் அவர் செய்த செயல் என்னை முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. நான் பல நாட்கள் இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அந்த வயதானவரை ஏன் வேண்டுமென்றே கொண்டார்கள் என்று எனக்கு இதில் பதில் கிடைக்கவில்லை. நான் அதை புரிந்து கொள்ளாததற்கு காரணம் எனது குறைந்த அறிவுதான். இல்லையென்றால் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருப்பேன். வெண்டிலேட்டரிலிருந்து அந்த வயதானவரை நீக்கும் பொழுது அவரது ஒரு காலில் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டது. அது மிகவும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதை நான் மட்டுமே பார்த்தேன். டாக்டர் ராகவன் மற்றும் டாக்டர் வசந்த் என்னுடைய வார்த்தைகளை நம்ப மறுத்துவிட்டார்கள். அவர்கள் நீங்கள் பிரமையில் இருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். டாக்டர் ராகவன் என்னை பார்த்த பார்வை என்னை மௌனமாக இருக்க வைத்தது. அந்த வயதானவரின் இதயம் முழுமையாக நின்றுவிட்டது. ஆனால் அவரது மூச்சு சீராக இருந்தது. இது என்னை மிகவும் பாதித்தது. சில நாட்கள் இந்த விஷயத்தை பற்றி மருத்துவமனையில் யாரிடமும் பேச முடியவில்லை. டாக்டர் வசந்த் மிகவும் பிஸியாக இருந்தார். மேலும் டாக்டர் ராகவனின் மனநிலை பல நாட்களாக மோசமாக இருந்தது. நானும் இதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அந்த முதியவருக்கு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை ஆராய்ந்து நான் மருத்துவ புத்தகங்களை தேட ஆரம்பித்தேன். இறுதியாக அந்த வயதானவரின் மரணத்திற்கான காரணத்தை நான் புரிந்து கொண்டபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த வயதானவருக்கு மூளை சாவு ஏற்பட்டு விட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவரது மூளை முழுமையாக செயலிழந்து விட்டது. இதனால் மூளையுடன் இணைக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளும் செயல்படுவதை நிறுத்திவிட்டன. மூளை சாவையும் மரணமாகவே கருதுவார்கள். ஏனெனில் அந்த நிலையில் ஒருவர் இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டு செயற்கையாக மூச்சு விடுகிறார். ஆனால் அவர் மீண்டும் உயிர் பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏனெனில் அவரது மீதமுள்ள உடல் பாகங்கள் மரணமடைந்து விட்டன. அதாவது அவரது இதயமும் நின்றுவிட்டது. பொதுவாக மூளை மரணம் அடைந்த ஒருவரின் உடல் எந்த அசைவும் இருக்காது. ஆனால் அந்த வயதானவரின் காலில் தெளிவான அசைவு ஏற்பட்டது. நான் இந்த விஷயத்தை என் தந்தையின் நண்பரிடம் கேட்டேன். அவர் ஒரு மூளை மருத்துவர். அவர் கூறியதாவது, மூளை மரணத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சிலர் இதய பிரச்சனைகளால் இறக்கிறார்கள். சிலருக்கு மூளை புற்றுநோய் இருக்கலாம். இதைப்போல உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் மிகவும் வலி இருந்தால் சிறிய அசைவுகள் ஏற்படும். அந்த வயதானவருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது எனது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. குற்றம் செய்து கொண்டே இறந்த ஒருவரின் முடிவு என்னவாக இருக்கும் என்றார். நான் இந்த எல்லாவற்றிலும் மிகவும் குழப்பமடைந்தேன். எங்கள் மருத்துவமனையில் மூளை சாவு அடைந்த பல நோயாளிகள் வருகிறார்கள். அவர்களின் உறவினர்கள் அவர்களின் இறுதிச் சடங்குகளை செய்வார்கள். மூளை சாவு அடைந்த நோயாளிகளை அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுக்காக வெண்டிலேட்டரில் வைத்திருப்போம். இது அவர்களுக்கு மிகவும் கடினமான நேரம். சிலர் வெண்டிலேட்டரில் செயற்கையாக மூச்சு ஊடுவதன் மூலம் அவர்களுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும். இறுதியில் கடவுளின் கருணையால் அவர்களின் மூச்சும் முற்றிலும் நின்றுவிடும். ஆனால் டாக்டர் ராகவன் அந்த விஷயத்தில் சிந்திக்கவே இல்லை. அவர் உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஒப்புக்கொண்டார். மேலும் அறிக்கைகளையும் தயார் செய்து கொடுத்துவிட்டார். டாக்டர் ராகவன் போன்ற அனுபவமிக்க மற்றும் திறமையான மருத்துவரின் இந்த நடத்தை என்னை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவத்திற்கு 6 மாதங்களுக்கு பிறகு இதன் உண்மையான காரணம் எனக்கு தெரிய வந்தது. நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென்று டாக்டர் ராகவனின் திருமண அழைப்பிதழ் எங்களுக்கு கிடைத்தது. மருத்துவமனையில் அவருடன் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த திருமணத்திற்கான அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தது. நாங்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தோம். ஏனெனில் இந்த திருமணம் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு நாங்கள் அனைவரும் குறிப்பிட்ட தேதியில் அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றோம். நான் அங்கு சென்றபோது டாக்டர் ராகவன் போன்ற பணக்கார மற்றும் வெற்றிகரமான நபர் ஒரு பெரிய மண்டபத்திற்கு பதிலாக தனது வீட்டில் திருமணம் செய்து கொள்வதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். டாக்டர் ராகவனின் தாயார் மிகவும் அழகான மற்றும் கருணையுள்ள பெண்மணியாக இருந்தார். உணவு சாப்பிடும் பொழுது தவறுதலாக என் உடையில் சிறிய உணவு விழுந்து விட்டது. நான் பதற்றமடைந்தேன்.
அப்பொழுது டாக்டர் ராகவனின் தாயார் என்னிடம், நீங்கள் வீட்டிற்குள் சென்று உடையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். நானும் தலையை அசைத்து வீட்டிற்குள் சென்றேன். அறையை தேடிக் கொண்டிருக்கையில் சுவற்றில் தொங்கிய புகைப்படங்களை பார்த்தேன். ஒரு சிறிய புகைப்படத்தை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். அந்த புகைப்படத்தில் டாக்டர் ராகவனின் முழு குடும்பமும் இருந்தது. ஆனால் அவரது தந்தையின் இடத்தில் எங்கள் மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டு இறந்து போன அந்த வயதானவர் இருந்தார். நான் வியப்புடன் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நிமிடத்தில்தான் டாக்டர் ராகவனின் வித்தியாசமான நடவடிக்கைகளுக்கான காரணம் எனக்கு புரிந்தது. அவரது சொந்த தந்தையை அந்த நிலையில் பார்த்த பிறகு அவர் என்ன உணர்ந்திருப்பார் என்று எனக்கு புரிந்தது. டாக்டர் வசந்த் அவரது நெருங்கிய நண்பர். நிச்சயமாக இருவரும் இந்த உண்மையை அறிந்திருப்பார். அப்போது டாக்டர் ராகவன் உள்ளே வந்தார். என்னை அவரின் புகைப்படத்தின் அருகில் பார்த்ததும் ஒரு கணம் தயங்கினார். பிறகு அவர் கூறினார், பிரியா, அன்று என் நடத்தை உங்களுக்கு மோசமாக தோன்றியிருக்கலாம். ஏனென்றால் நான் ஒரு மனிதனை காப்பாற்றவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் எனது நோக்கம் அதுவல்ல. நான் என் தந்தையை வெண்டிலேட்டரில் வைத்திருந்தேன். அவர் இன்னும் சில நிமிடங்களில் இறக்கப் போகின்றார் என்பது எனக்கு தெரியும். நான் அந்த இளம்பெண்ணை பொய் சொல்லி அனுப்ப விரும்பினேன். ஆனால் அவள் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வற்புறுத்திய போது நான் கோபத்தில் இருந்தேன். டாக்டர் ராகவன் ஒரு ஆழமான மூச்சு விட்டு தொடர்ந்து கூறினார், நான் என் தாயிடம் தொலைபேசியில் பேசினேன். அவர் கூறியதாவது, உன் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டார். அவரை செயற்கையாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் தந்தை நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு களங்கமாக இருந்தார். அவர் குணத்தில் மிகவும் மோசமானவர். பணம் இருக்கும் திமிரில் ஏழை இளம் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கி அவர்களை பலியாக்கினார். அத்தகைய தந்தையின் உடல் நமக்கு வேண்டாம். அதை வைத்து 4 மாணவர்கள் படித்தால் அவர் செய்த பாவங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். அவரின் உடலை நீயே அவர்களுக்கு கொடுத்துவிடு என்று கூறிவிட்டார். நானும் எனது தந்தையின் உண்மையான முகத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்பவில்லை. இதனால் வரை என் தந்தையால் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் என் அம்மா அவர்களின் குடும்பத்திற்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து கொடுத்து விட்டார் என்று டாக்டர் ராகவன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் அந்த துரதிர்ஷ்டசாலியான வயதானவரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். அவர் இந்த உலகில் வாழ்ந்தாலும் தனது குழந்தைகளின் அன்பை பெற முடியவில்லை. அவருக்கு மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. அவர் தனது மோசமான குணத்துடனேயே இறந்துவிட்டார். கடவுள் நம்மை இத்தகைய முடிவிலிருந்து காப்பாற்றட்டும் என்று நினைத்து கொண்டேன். எனக்கும் இப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் மனம் தெளிவடைய ஆரம்பித்தது. நன்றி.